தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய தொகுப்பானது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் நாவின் பலனை நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்குகிறவன் தன் பிராணனை காக்குகிறான். தன் உதடுகளை விரிவாய் திறந்திருக்கிறவனோ கலக்கம் அடைவான். சோம்பேறியின் ஆத்துமா விரும்பிய ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையோடுள்ளடைய ஆத்துமா புஷ்டியாகும். நீதிமான் பொய் பேசி வெறுக்கிறான். துர்மார்க்கனோ வெட்கம் விளர்ச்சியும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தாலே தற்காக்கும். துர்மார்க்கம் பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றும் இல்லாதிருக்கும் தன்னையை செல்வந்தரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மிகுந்த செல்வம் இருக்கும் தன்னையே தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிரான். நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிக்கும். துர்மார்க்கரின் தீபமோ அழிந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் வாதம் பிறக்கும். ஆலோசனை கேட்கிற இடத்தில் ஞானம் உண்டு. வஞ்சனையில் தேடிய பொருள் குறைந்து போகும். கைப்பிடி சேர்க்கிறவனோ வெற்றி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருத்துதல் இருதயத்தை இளைக்கப் பண்ணும். விரும்பியதை வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவனோ நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானம் உள்ளவனுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரணம் கண்களுக்கு தப்பலாம். தற்போதி தயையை உண்டாக்கும். துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். மூடனோ தன் மூடத்தனையை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் திதிலே விழுவான். உண்மை உள்ள ஸ்தானபதியோ ஔஷதம். புத்திமதிகள் தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான். கடிந்து கொள்கிறவனோ கவனித்து நடந்து கொள்வான். கனம் அடைவான். வாஞ்சி நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவெருப்பு. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானி அடைவான். மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். பாவிகளை தீவினை தொடரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலன் வரும். நல்லவனோ தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியாக ஆகாரத்தை விளைவிக்கும். நியாயம் கேளாதவன் கெட்டு போகிறவனுக்கும் உண்டு. பெரும்பை கை ஆடாதவன் தன் மகனையை பகைக்கிறான்.
அவன் மேல் அன்பை இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துர்மார்க்கருடைய வயிறோ பசிக்கிறது. ஜெபம். அன்பின் பிதாவே, உம்மிடத்தில் வருகிறோம், உம்மையை துதிக்கிறோம். இந்த இரவின் வேளையில் எங்களோடு நீர் பேசியபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் பதியட்டும். தேவனே, நீர் எங்களை குறித்து நல்ல பொருளாதாரத்தின் தரிசனத்தை வைத்திருக்கின்றீர், நல்வார்த்தையை வைத்திருக்கின்றீர். அதைத்தான் நான் போதிக்கிறேன். நீர் எங்களை விடுவிக்கிறவர், எல்லாம் தேவைகளை சந்திக்கிறவர், நிறைவாய் எல்லாம் ஆசீர்வாதங்களை தருகின்றவர். உமக்கு இன்று நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது மீட்பை கொண்டாடுகிறோம். உமக்கே எல்லாம் கனமும் மகிமையும் உண்டாகுக. எல்லோருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறேன். தேசம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு இந்த ஜெபத்தை கேட்கும்படிக்கு இறைவனிடம் நான் மன்றாடுகிறேன். இதை கேட்கிறவர்கள் அனைவரும் சகலவிதமான பிரச்சனையிலிருந்து தேவன் அவர்களையும் விடுவிப்பாராக என்று நான் தேவனுக்குள் என் இதயத்தோடு வேண்டிக் கொள்கிறேன். நம் தேவனாகிய பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.